தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. தெரிந்த ஒரு பாடல் நாம் எல்லாருமாய் சேர்ந்து பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நாயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவனாந்திரத்தில் நாயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை நீருற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கு அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன்
தூய தேவ அருளால் வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே. தூய தேவ அருளால் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய எங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய எங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய எங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய எங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அநாதி தேவன், அநாதி தேவன், எவர்லாஸ்டிங் காட், எவர்லாஸ்டிங் காட். இந்த தேவனை இந்த காலை வேளையில் துதித்து பாடுவோம். இன்னொரு பாடலை கூட நாம் பாடி தேவனை துதிப்போம். அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழித்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் சேகித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைத்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே,
தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாய் போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரே, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரே, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை அப்படியே சொல்லுவோமே, ஹல்லேலூயா. அந்த தேவனை பார்த்து நம் மீது அவர் செலுத்தின அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இந்த காலை வேளையில நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னா, அநாதி தேவன். அவர் அநாதி தேவன். அநாதி தேவன் அப்படின்னும் போது ஒரு உண்மையிலே அநாதி தேவன் தான். எவர்லாஸ்டிங் காட். ஹல்லேலூயா. காலத்தினாலே நேரத்தினாலே அவரை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் காலத்துக்கும் நேரத்துக்கும்
மேற்பட்டவராயிருக்கிறார். He transcends time. அவர் காலத்துக்கும் நேரத்துக்கும் மேல்பட்டவராயிருக்கிறார். அதுக்குள்ளே அடங்கினவர் இல்லை, அது நமக்கு தான். அவருக்கு காலமோ நேரமோ அவரை கட்டுப்படுத்த முடியாது, அவருடைய எல்லையை வரையறுக்க முடியாது. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அனாதி தேவன் அவர், அனாதி தேவன் அவர். சில வசனங்களை நான் நேற்று இரவில் தியானித்து கொண்டிருந்தேன். அனாதி தேவன் எப்படிப்பட்டவர்னு ஒரு 2-3 வசனங்களை நான் பார்த்து கொண்டு இருந்தேன். இந்த வசனங்களை நான் எழுதும்படியாக தேவன் கிருபை பாராட்டினான். அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு நாம் தொடர்ந்து அந்த தேவனை ஆராதிப்போம். சங்கீதம் 90 சங்கீதம் அதனுடைய 2வது வசனம், சங்கீதம் 90 அதனுடைய 2வது வசனத்தில் இப்படியாக சொல்லுறது: பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். Even from everlasting to everlasting you are God. அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிற everlasting God தான் everlasting God. அனாதி தேவன், அனாதி தேவன். அனாதி தேவன்னா நம்முடைய மூளை அறிவும் எல்லையும் பூமி உருவாகிறது அப்படி அப்படின்னு சொல்லி எதேதோ காலங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கெல்லாம் முன்னமே இந்த தேவன் இருந்தார். He existed long before everything was created. மிச்சம் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த தேவன் அனாதியாக இருந்தார். ஹல்லேலூயா. அதான் அனாதி தேவன், அனாதி தேவன். 2வது, அவர் அனாதி தேவன் சொல்லும்போது இன்னொரு காரியத்தை கூட நான் பார்க்கிறேன். சங்கீதம் 25 அதனுடைய 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 25 Psalms 25 and verse 6 அதில் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைக்கிறேன், அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே. அனாதி தேவன் அவர் எப்படிப்பட்டவர்னா, இந்த உலகமும் மற்றவைகளும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே அனாதியாய் அனாதி காலங்களிலே இருந்தவர். From everlasting to everlasting God, everlasting God அவர். ஆனால் அவர் அதில் மாத்திரம் அவரை அனாதி தேவன் என்று சொல்லி நிறுத்த முடியாது. அவருடைய அனாதியான இரக்கமும் காருண்யத்திலும் அவர் அனாதியான தேவன். He is everlasting, his everlasting mercy and loving kindness. அனாதி காலம் முதல் அவைகள் இருக்கிறதே. அப்போ இந்த தேவன் மாத்திரம் அனாதியா இல்லை, அவருடைய இரக்கமும் அவருடைய காருண்யமும் அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 3வதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். சங்கீதம் 103 அதனுடைய 17வது வசனம், Psalms 103 and verse 17 அதில் இப்படியாக இந்த வசனம் சொல்லுகிறது: கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. Call this everlasting grace. அனாதியான கிருபை, அனாதியான தேவன் அவர், everlasting God, everlasting mercy and loving kindness. அனாதியான இரக்கமும் காருண்யமும் உடைய தேவன், அனாதியான கிருபை, everlasting grace. அவருடைய கிருபை அனாதியானது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அனாதி தேவன் நம்ம சொல்லி பாடிடுறோம், ஆனால் அதுக்குள்ள அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவருடைய காரியங்களையும் பார்க்கும்போது எவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எரேமியாவில் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், Jeremiah chapter 31 and verse 3, எரேமியா 31:3 இப்படியாக சொல்லுகிறது: பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய், ஆம்
அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. I have loved you with an everlasting love, therefore with loving kindness I have drawn you. அப்போ அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா அது அநாதியானது, அது அநாதியானது. எவர்லாஸ்டிங் லவ், எவர்லாஸ்டிங் லவ். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். உபாகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உபாகமம் 33:27. Deuteronomy chapter 33 and verse 27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். His everlasting arms, His everlasting arms. அவருடைய நித்திய புயங்கள், நித்திய அநாதியான புயங்கள். ஹல்லேலூயா. இப்போ எப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்க அவர். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 41:13 இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 41:13, Psalms 41 and verse 13. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். He is a God who has to be praised eternally. Everlasting praise has to be ascribed to him. அவருக்கு நித்திய காலமாய் அநாதியாய் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அந்த தேவன் ஒருவர் மாத்திரம்தான். எவர்லாஸ்டிங் பிரைஸ், எவர்லாஸ்டிங் பிரைஸ். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். 7வதாக சங்கீதம் 93 அதனுடைய 2வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அதில் எப்படியாக சொல்லுகிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாய் இருக்கிறீர். அவருடைய சிங்காசனம் அநாதியானது. எவர்லாஸ்டிங் த்ரோன், எவர்லாஸ்டிங் த்ரோன். பாருங்க, அந்த அநாதி தேவன் நம்ம சொல்லி பாடிடுறோம். ஆனால் அந்த அநாதி தேவன் சொல்லி பாடும்போது நம்ம எதெல்லாம் நினச்சி நம்ம பாடணும், நம்முடைய உள்ளத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியவை தான் இந்த நாளில் நான் ஒரு சில வசனங்கள்னால நான் உங்களுக்கு மேற்கோளிட்டு நான் காட்டுகிறேன். அவர் அநாதியான தேவன், அநாதியான தேவன், எவர்லாஸ்டிங் காட். அவர் எதில் அநாதி உள்ளவர்னா அவருடைய இரக்கத்திலும் அவருடைய காருண்யத்திலும் அநாதியான தேவன். அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபையிலே அவர் அநாதியான தேவன். எவர்லாஸ்டிங் கிரேஸ், எவர்லாஸ்டிங் mercy and loving kindness, everlasting grace. அநாதியான கிருபை. அந்த கிருபையில் மாத்திரம் இல்லை, அவருடைய அன்பு, அவருடைய சிநேகத்திலே அவர் அநாதியானவர். எவர்லாஸ்டிங் லவ். அது மாத்திரமல்ல, அவருடைய புயங்கள் அவைகள் நித்திய காலம். அநாதியான புயங்கள், நித்திய புயங்கள், நித்திய புயங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் அநாதியாய் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். எவர்லாஸ்டிங் பிரைஸ், எவர்லாஸ்டிங் பிரைஸ். கடைசியாக அவருடைய சிங்காசனத்தில் அவர் அநாதியானவர். எவர்லாஸ்டிங் த்ரோன். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் நித்திய காலமாய் அநாதி காலமாய் ஆளுகை செய்கிற தேவன் அவர். அவர் ஆளுகை செய்கிறார், அவர் அரசாளுகிறார், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதான் அநாதி தேவன், அநாதி தேவன். அநாதி தேவன் நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம். ஆனால் இந்த அநாதி தேவனுடைய குணாதிசயங்கள், அவர் எப்படிப்பட்டவர், எதில் அநாதி உள்ளவர் அப்படின்றதில் எல்லாத்துலேயுமே அவர் அநாதி. அவர் பரிசுத்தத்தில் அநாதி உள்ளவர். எல்லாத்துலேயும் அவர் நித்திய காலமாய் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. அவரே அல்பா, அவரே ஒமேகா, அவரே தொடக்கம், அவரே முடிவு. ஹல்லேலூயா. இந்த தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ் இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்து நின்று
நாம் கர்த்தரை ஆராதிப்போம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிப்போம். Hallelujah Jesus. Oh, we worship you. அநாதி தேவன், அநாதி தேவன், அநாதி தேவன் அவர். Oh, hallelujah. Oh, hallelujah Jesus. அநாதி தேவன், அநாதி தேவன். அவருடைய ஸ்நேகத்தில் அநாதியான ஸ்நேகம். அவருடைய கிருபை அநாதியானது, அநாதியான கிருபை. அவருடைய இரக்கத்திலே அநாதியானவர், அவருடைய காருண்யத்திலே அநாதியானவர். ஹல்லேலூயா. அநாதியாய் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்கள், அநாதியான புயங்கள் நம்மை தாங்குகிறது. அவருடைய சிங்காசனத்திலே அநாதியானவர். ஹல்லேலூயா. அவர் அரசாளுகிறார், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காலத்தில் பண்ணாருன்னு இல்லை, அநாதியாய் அவரே ராஜரீகம் பண்ணுகிறார், அவரே ஆளுகிறார், அவரே அரசாளுகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவருக்கு கீழாக கீழ்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. Oh, we worship you. Hallelujah. நமக்கு மனித எண்ணத்துக்கு தோன்றுகிற காரியங்கள்லாம் ஒரு கால வரையறைக்குள்ள தான் அடக்க முடியும். இந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இவர்கள் வாழ்ந்தார்கள், இப்படி செஞ்சாங்க, இப்படி பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். தேவனை குறித்து சொல்லும் போது அவர் அநாதி தேவன். அவருக்கு துவக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் அவர் அநாதி தேவன். இந்த காலை வேளையில் அதை நாம் விசுவாசிப்போம். நம்முடைய உள்ளத்தில் இந்த காலை வேளையில் அது எழுதப்படுவதாக. அவர் அநாதி தேவன், அவர் அநாதி தேவன், அவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர், சாவாமை உடைய தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் இருந்தவர், இருக்கின்றவர், வரப்போகிற ராஜா. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆதரிசனமான தேவனே, இணையே இல்லாத மகிமையே, ஆதரிசனமான தேவனே, இணையே இல்லாத மகிமையே,
எந்தன் வாழ்வின் நீதியே, இருளினை மேற்கொண்ட வெளிச்சமே, எந்தன் வாழ்வின் நீதியே, இருளினை மேற்கொண்ட வெளிச்சமே, ஆதியும் அந்தமும் சர்வமும் நீரொருவரே, ஆதியும் அந்தமும் சர்வமும் நீரொருவரே. ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தமானவர், அவர் பரிசுத்தமானவர், அவருடைய பரிசுத்தத்தில் அனாதியானவர். ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்ச நாள் பரிசுத்தராக இருந்தார்னு இல்லை, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அனாதியாய் பரிசுத்தமாய் இருக்கிற தேவன், அவர் பரிசுத்த தேவன், அதரிசனமான தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு இணையாய் ஈடாய் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் இருந்தவர், இருக்கின்றவர், வரப்போகிற ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநாதி தேவனவர், அநாதி தேவனவர். அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவே இருக்கின்றவர், இருந்தவர், சீக்கிரம் வருகின்றவர். இருக்கின்றவர், இருந்தவர், சீக்கிரம் வருகின்றவர். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நீர், சாவாமையுள்ள தேவன் என்றும் நீர்.
பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. மகிமையும் கனத்தையும் வல்லமையாவையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. மகிமையும் கனத்தையும் வல்லமையாவையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. மகிமையும் கனத்தையும் வல்லமையாவையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, சிங்காசனத்துக்கு முன்பாக 24 மூப்பர்களும் எல்லாரும் நம்முடைய கிரீடங்களை கழற்றி வைத்து அவர் பாதத்திலே விழுந்து, ஓ ரபா ஷகா ரத ரபா, ஆட்டுக்குட்டியானவருக்கே, ஆட்டுக்குட்டியானவருக்கே, ஓ ரபா லகபா ரத ரபா ஷத ரபா. ஓ நீர் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பாத்திரர். ஹல்லேலூயா. He alone is worthy. அவர் ஒருவரே பாத்திரர். ஓ ஹல்லேலூயா. இந்த பரலோக கூட்டத்தோடு இணைந்து இந்த காலை வேளையில நமக்காய் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர், ஹல்லேலூயா, அவரை ஆராதிப்போம். ரே பாபா ஷேக்கி ரே பாபா தரபா ரோஹத்துரபா சியான மராக்கரத்தே ஷத்த ரிமரா சியான மராக்கபா. காலை வேளையில இந்த தேவன் ஒருவரே, அநாதி தேவன், அநாதி தேவன். அவரை போல ஒருவர் இல்லை, அவரை போல ஒருவர் இல்லை, அவரை போல ஒருவர் இல்லை. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறவருக்கே எல்லா கன துதி மகிமை இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் உண்டாவதாக.